அபிமன்ன சுந்தரி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னால் நாடகத்தில் என்ன நடக்க போகிறது, நான் யார் வீட்டு பாப்பா. நீ அவன் நான் பொட்டிக்கார கீழே போட்டுருவாரு. கண்ணு பாரு, இத்தனை பேர் வந்தாங்க பார்த்தானா அப்படி இல்ல வாய் பேசினானா தொங்கி போய் கடைஞ்சி தலை. இப்ப பட்டப்பல வந்துதான் வாயில 1.5 லிட்டர் ஜல் அப்படி இருந்தாலும் அம்மா ஆயுளுடைய தங்கை அர்ஜுனனுக்கு ஏற்ற மங்கை அழகு சுபத்திரை என்பது என்னுடைய பெயர். உன்னது பெயர் சுபத்திரான்னு சொல்றீங்க. உன்னை பெற்ற தாய் தந்தால் யார்? அப்படியா? என்ன பெற்றது யார் தெரியுமா? கையோ கேதாயா என்னமா பண்றது அண்ணா?
3000 தசனிலாடி சரி அங்கத்திலே சுமந்து என்னை பெற்றெடுத்தாலே என்னுடைய தாயார் என் தாயாரோ தாயோ தேவகி ரோகிணி அம்மையாரோ என் தந்தை யாரோ வசுதேவன் ஆமாமா ஆமா சொல்லுமா நேத்து நாடகம் நானே பயந்துட்டேன். அப்படியே என் தாய் யாரோ தேவகி ரோகிணி என் தந்தை யாரோ வசுதேவன். வசுதேவனுக்கும் தாய் தேவகி ரோகிணிக்கும் நீ எத்தனை பேர் பிறந்தீங்க? அம்மா நாங்களோ 2 பிறந்தோம். யார் யார்? என் அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணன் அதாவது நானும் சுமத்திரே யாருக்கு தேவகிக்கு பிறந்தோம். ரோகிணிக்கு யாருக்கு பிறந்தோம்? அதாவது என் மூத்த அண்ணனாகப்பட்ட பலராமனும் எங்க அக்காவாகப்பட்ட பெருந்திருவாளும் பிறந்தாங்க. இப்படி பிறந்து அம்மா நீ எந்த நாட்டு அரசனை திருமணம் செய்தாய்? யாரை திருமணம் செய்த? யாரை? ஒண்ணு போட்டு எனக்கு வெக்கமா வருது. அந்த வெக்கத்தை தூக்கி இக்கத்துல போய் எல்லாம் பொட்டிக்காரன் போட்டு போய் சுமத்திரே திருமணம் செய்தது யார் தெரியுமா? யாருமா? என் மன்னவர் பெயர் என்ன? உங்களுக்கு தெரியலையே. ஏதோ பாயிண்ட் பொழைக்கிறது இல்ல. அழகு மன்னர் அம்மா 11 பெயர் 12 அழகு படைத்த என் மன்னவர் பேர் தான் அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜனை திருமணம் செய்து உனக்கு இன்ப சுகத்தில் ஈடுபட்டு எத்தனை குழந்தைங்க? அப்படி இருந்தாலும் அம்மா அந்த அர்ஜுன மகாராஜனை நான் திருமணம் செய்து அம்மா எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? அப்படி இருந்தாலும் நான் பெற்றெடுத்த என் பாலகன் பெயர் என்ன சொல்லட்டுமா?
அப்படியா அது ஒரு நேரம் பாரு. முன்னொரு நாள் 3000 தச வினாடி என்னுடைய அங்கத்திலே சுமந்து தோல் நடுங்க நடுங்க தொடை நடுங்க நடுங்க. அழகான ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தேன். யார் அது? என்னுடைய பையன் பேரு தான் அதாவது அழகு அபிமன்ன பாலன். பேரு அபிமன்னா. உண்மைதான். அப்படி அபிமன்னனை பெற்றெடுத்து அம்மா இதா இந்த ஆணகத்தை பட்டினத்திலே நானும் என் மகனும் அண்ணன் தனியாக வாழ்ந்து வருகிறோம். சரிம்மா, உன் கணவர் எங்க போனாரு? அதாவது என் கணவரெல்லாம் கானகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு வந்த? அதனால இன்னைக்கு என் மகன் பாலகனாகப்பட்டவன் வேட்டைக்கு சென்றிருக்கிறான். வர நேரம் ஆயிருச்சு. அதனால அவனுக்காக நான் சாதம் செய்யணும். வந்தா உடனே கூட்டிட்டு வா. இறங்கும் சேதி செய்யுமா? எதுக்கு சாதம் செய்யற விஷ வைக்கிறவனுக்கு. அதே சமயத்தில் அதே சமயத்தில் சுபத்ரியாகப்பட்டவள் தனது மகனாக விளங்கப்பட்ட வீர அபிமன்யு வளைக்க வீர அபிமன்னன் தர்பார்